காலை நடைபயிற்சியின் போது ஏற்பட்ட லேசான தலைச்சுற்றல் காரணமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தலைச்சுற்றல் ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய அவருக்கு சில பரிசோதனைகளை நடத்த மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் இருந்தவாறே அவர் தனது பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்போலோ நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இவ்வேளையில் 72 வயது தனது தந்தை நலமுடன் இருப்பதாக ஸ்டாலினின் மகனும் துணை முதல்வருமான உதயநிதி தெரிவித்தார். மக்களை நேரில் சந்திப்பதற்காக தொடர்ச்சியாக ரோட் ஷோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதால் ஸ்டாலின் சற்று களைப்படைந்திருப்பதாக அவர் சொன்னார். ஸ்டாலின் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவியதும் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உதயநிதி உட்பட முக்கிய அமைச்சர்கள் மருத்துவமனை விரைந்த வேளை ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான ரஜினிகாந்த் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார்.